தகப்பனா இறங்கி வந்திருக்காரு. அந்த சமாரியா பெண்கிட்ட சொல்லும் போது ஒவ்வொரு காரியத்தையும் பிரேக் பண்றாரு. முதல்ல தேவன் எங்கும் இருக்கிற தேவன், எங்கேயும் ஆத்மா தாகத்துக்காக தேடுகிற தேவன். இரண்டாவது, நீ வந்து எந்த ஒரு கேஸ்டோ கலரோ பார்க்காது, எல்லாருக்கும் நான் தேவனா இருக்கிறேன், நீங்க பிரேக் பண்ணி விட்டு இருக்காரு. நம்மளும் இன்னைக்கு ஆத்மா தாகத்துக்கு இயேசுக்குள் விடும் போது நம்ம அப்படிதான் போறோம். இந்த இடத்துக்கு போக கூடாது, அந்த இடத்துக்கு போகணும், எந்த இடத்துக்கு வேணா நாங்க போகணும். நாங்க இயேசுவை சொல்றோம். ஏத்துக்கிட்டான், இயேசு கிட்ட வாங்க. ஏத்துக்கலையா, சந்தோஷம், நாங்க இன்னொரு ஆத்மாவை தேடி போறோம். அப்படிதான் இன்றைக்கு நீங்களும் நானும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். மூன்றாவது, இயேசு எதை பிரேக் பண்றாங்கன்னா, அதே யோவான் நற்செய்தி 27வது வசனம் பார்க்கும்போது, உமன் ஈக்குவாலிட்டி, உமன் ஸ்லேவரி, உமன் பவுண்டரி, ஒரு அடிமைத்தனம், பெண்களுக்காகவே ஒரு அடிமைத்தனம் வச்சிருக்காரு. அவர் கூடவே 2 அழகான பெண்கள் சுத்திட்டு இருந்தாங்க, மார்த்தாலும் மரியாளும். லாசருடைய குடும்பம், அந்த பிள்ளைகளுக்கு வந்து அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, பட் அழகான ஒரு குடும்பம். இயேசு தலைவரா இருந்தாரு. லாசரு மரித்த போது நம்ம எல்லாம் பார்த்திருக்கோம். மார்த்தால் போய் கேட்கிறாரு, நீங்க இங்க இருந்தாக்க என் தம்பி செத்துருக்க மாட்டானு. அப்போ எவ்வளவு உரிமை எடுத்து ஒரு பெண் பேசுறா இயேசு கிட்ட. அந்த நாட்களிலே அந்த ரிலேஷன்ஷிப்ப அவரு கூப்பிட்டுக்கிட்டாரு, கூட வச்சுக்கிட்டாரு, அழகா அவங்கள நடத்திருப்பாரு. அதனாலதான் சுத்தி இருக்கிறவங்க யாருமே அத வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா பார்க்கல. அந்த காலத்துல எல்லாமே ஒரு பிரச்சனையா இருந்தது. உமனை அவ்வளவு கண்ட்ரோல் பண்ணுவாங்க. உமன் வெளியே வரக்கூடாது, தலையில வந்து துணி இல்லாம வெளியே வரக்கூடாது. இந்த நாட்கள்ல நம்ம சில இடத்துல பாக்குறோம், சில பேர் தலையில முடி இருக்கிறத காட்ட மாட்டாங்க, துணியை போட்டு கம்ப்ளீட்டா ஷால் போட்டு கவர் பண்ணிடுவாங்க. அரப் கண்ட்ரிஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னமும் அப்படிதான் இருக்கு. அப்போ இப்பவே அப்படி இவ்வளவு சொசைட்டி டெவலப் ஆகி இப்படி இருக்குன்னா இயேசுவின் காலத்துல எப்படி இருந்திருக்கும். அதையும் பிரேக் பண்ணி அவரு வந்து சமாரியா பெண் கிட்ட பேசியிருக்காரு, மார்த்தால் மரியாள கூட பேசியிருக்காரு, அவங்க கூட அமர்ந்த உணவு ஒண்ணு இருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது பெண் அடிமைத்தனம் அவரு அருவருக்கிற தேவனா இருக்காரு. 4ஆம் அதிகாரம் 27வது வசனம் கடைசியில பார்க்கும்போது 26, 27, அதற்கு இயேசு உன்னுடனே பேசுகிறவர் நானே அவர். யார் அவர்? தேவகுமார். அத்தருணத்தில் அவருடைய சீஷர்கள் வந்து அவர்களிடத்தில் அவர் ஸ்திரீயுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள். ஏன்னா சமாரியா ஸ்திரீ, யூதர்கள் அவர்கிட்ட பேசக்கூடாது, சமாரியர்கிட்ட பேசக்கூடாது, அதெல்லாம் பாவம் செஞ்ச ஒரு ஸ்திரீ, கணவன் இல்லாத ஸ்திரீ, வேறொருத்தர் கணவரோட வாழ்கிற ஸ்திரீ, ஒரு 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 அருவருப்பான ஒரு பெண் கூட இயேசு இவ்வளவு அழகா உட்கார்ந்து பேசுறாரு என்றத அவங்க எல்லாம் ஆச்சரியமா பார்த்திருப்பாங்க. ஆகிலும் என்னை தேடுகிறேன் என்றவது அவளுடனே பேசுகிறேன் என்றதும் ஒருவனும் கேட்கவில்லை. ஏன் பேசுறீங்க, எதுக்கு பேசுறீங்க? ஆகிலும் என்னை தேடுகிறேன் என்பதும் ஏன் அவளுடனே பேசுகிறேன் என்பதும் ஒருவனும் கேட்கவில்லை. யாருக்கும் வந்து துணிச்சல் வரல. அந்த சமாரியா பெண் போய் எல்லார்கிட்டயும் அறிவிக்கிறா, நாங்க வந்து இந்த மாதிரி ஒரு தேவ தூதனம் போல ஒரு மனுஷனை பார்த்தேன், அவர் வந்து நான் பண்ண பாவங்கள் எல்லாத்தையும் அறிக்கை பண்ணிருக்காரு, இந்த மாதிரி சொல்லியிருக்காரு சொல்லும் போது அந்த பெண்ணுடைய வார்த்தையை கேட்டு மத்த ஸ்திரீகளும் ஓடி வந்தாங்க. நாங்க நீ சொல்றதுனால விசுவாசிக்கல, ஆனா அறிக்கை பண்றாங்க. சோ மூணாவதா கர்த்தர் எதை பிரேக் பண்றாருன்னா உமன் ஈக்குவாலிட்டி. ஏன்னா யாருக்குமே வந்து அந்த தைரியம் வரல. இயேசுவே நீங்க ஏன் சமாரியா பெண் கிட்ட பேசுறீங்க, நீங்க ஏன் இவ கூட உட்காந்து சம்பாஷணம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. சோ கர்த்தர் வந்து அவருடைய வேலையக்காக தான் வந்திருக்காரு. நான்காவது எதை பிரேக் பண்றாருன்னா அவர் வந்து தேசத்திற்கான கடவுள் மாத்திரமல்ல, உலகத்திற்கான ரட்சகர்ன்னு சொல்லிட்டு வேத வாக்கியம் பாக்குது. 42வது வசனம் பார்க்கும்போது அந்த ஸ்திரீயை நோக்கி உன் சொல்லின் நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்கள் கேட்டு அவர் மெய்யாக கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். சோ 42 பார்க்கும்போது இவர் இந்த பவுண்டரிக்கு அந்த பவுண்டரிக்கு கிடையாது, எல்லாருக்கும் தேவன். He is the God of the whole world. வானமும் பூமியும் படைத்த எல்லாத்துக்குமே அவர் தேவனா இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த சமாரியா ஸ்ரீ சொன்ன உடனே மற்ற ஸ்ரீகளும் மற்ற புருஷர்களும் வந்து அதை ஆக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சோ அந்த இடத்துல எல்லாத்துக்கும் இந்த கடவுள் இந்த கண்ட்ரிக்கு மட்டும்தான், இந்த கடவுள் இந்த ஏரியாவுக்கு மட்டும்தான், பிரிவினைகள் இல்லாமல் எருசலேமில் இருந்த தேவன் யூதர்களுக்கு மட்டும் இல்ல, புறஜாதியா இருக்க உங்களுக்கும் எனக்குமா இருக்காரு.
இந்த முதல்ல பார்க்கும்போது அவர் எதுக்காக தாகமா இருந்தாரு, இந்த ட்ரெடிஷன்ஸ பிரேக் பண்றதுல தாகமா இருந்தாரு, அதை உடைச்சு போட்டார். ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த கேஸ்ட் கலரு ஹையர் லெவல் லோவர் லெவல்ல இருக்கிறத எல்லாத்தையும் முறியடிச்சு சாதாரண சமாரியர்களுமான சரி புறஜாதியம் எல்லாரும் ஈக்குவல் பிஃபோர் லான்னு சொல்ற மாதிரி கர்த்தருக்கு முன்னாடி எல்லாருமே ஈக்குவல்ங்கிறத நிரூபிச்சாரு. மூன்றாவது அவருடைய தாகம் வந்து உமன் ஈக்குவாலிட்டி, அடிமைத்தனம் இல்லாத பெண்களை சமநிலையில் வைத்த தேவன் அவர். நான்காவது பார்க்கும்போது அவர் எருசலேமுக்கோ யூதர்களுக்கோ மாத்திரமன்றி உலகத்திற்கு ஆதிக்கும் அந்தமத்துக்கும் படைக்கப்பட்ட எல்லாத்துக்குமே அவர் தேவனா இருக்காருன்றத நிரூபிச்சு காட்டுறாரு. அப்பதான் நம்ம பார்க்கும்போது பாக்குறோம், பிலிப்பு வந்து நாத்தான்வேல் கிட்ட சொல்ல போகும்போது நம்ம பார்த்திருக்கோம், நாசரேத்துல இருந்து ஒரு நன்மை உண்டாகி வருமானு. ஏன் வராது? யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது நாசரேத்துல இருந்து எதனா ஒரு நன்மை வந்துருமா? 43, 45, 46 பார்க்கும்போது சொல்லுவாரு. சோ பிலிப்பு சொன்ன ஒரு வார்த்தைக்காக நாத்தான்வேல் வந்து இயேசுவை பார்க்க வரும்போது நாத்தான்வேல் வந்து சொல்லிக்கிட்டே வருவாரு, இன்னைக்கு நீங்களும் நானும் போய் நற்செய்தி சொல்லும் போது இங்க இருந்து நல்லது வருமா, அங்க இருந்து நல்லது வருமா? நீங்களும் நானும் பிலிப்பை போல போய் கேட்கும் போது நாசரேத்துல இருந்து யாதொரு நன்மை வருமா? ஆனா நாசரேத்துல இருந்து வருகிற நன்மை நாத்தானுடைய இருதயத்தை பார்த்தது. அப்போ நாத்தானை பார்த்து தேவன் சொல்றாரு, நாத்தான் வேலை பார்த்து தேவன் சொல்றாரு, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் சொல்றாரு. அவர் அத்திமரத்து கீழே நிக்கும் போதே வந்துட்டு பிலிப்பு அவரை போய் இன்வைட் பண்ணும் போதே பிலிப்பு ஒரு நம்மளும் இன்னைக்கு ஆத்துமாக்களை இப்போ சந்திக்கும் போதே அந்த ஆத்மா எப்பேற்பட்ட ஆத்மான்னு சொல்லிட்டு சாட்சி கொடுக்கிற தேவனா இருக்காரு நம் தேவன். அந்திரேயும் பேதுருவும் மீட் பண்ணும் போதும் இயேசு அப்படிதான் அழைக்கிறாரு. ஒவ்வொருத்தரும் அழைக்கும் போது வெவ்வேறு விதமா வருகிறார். அப்ப நம்ம விசுவாசம் எப்பேற்பட்ட விசுவாசமா இருக்கிறது, நம்மளுடைய தாகம் எப்பேற்பட்ட தாகமா இருக்கிறது. ரோமருக்கு எழுதின அதிகாரம் ஓமருக்கு புத்தகம் 9ஆம் அதிகாரம் 4-5 பார்க்கும்போது அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய இஸ்ரவேலின் சொல்லுகிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட விசுவாச மார்க்கத்தாருடைய ஆத்ம தாகத்தையும் பத்தி சொல்றாரு. சோ 4ஆம் வசனம் நம்ம பார்க்கும்போது கேட்கிறோம், அவர்கள் இஸ்ரவேலரை புத்திர சுவாகரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாய பிரமாணமும் தேவ ஆராதனையும் வாக்கு தத்தங்களும் அவர்களுடையவைகளே. யாருடையது? இது இஸ்ரவேலுடையது. ஆனா பிதாக்கள் அவர்களுடையவர்களே, பிதாக்களும் அவர்களுடைய மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தவரே. ஆனா இதுல நமக்கு என்ன இருக்கு? நமக்கு வந்து புத்திர சுவாகரம் கிடையாது, மகிமை கிடையாது, உடன்படிக்கை கிடையாது, நியாய பிரமாணம் கிடையாது, தேவ ஆராதனை நமக்கு கிடையாது, நம்ம கள்ள மண்ணு. வாக்கு தத்தங்களும் அவருடையது, ஆனா பிதாவும் அவருடையது, ஆனா கிறிஸ்துவும் அவருடையது. சோ 7 வாக்கியங்கள் பார்க்கும்போது இந்த 4-5 பார்க்கும்போது 7 காரியங்கள் இருக்கு. அது எல்லாமே யூதர்களுக்கானது. இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்துக்கும் மேலான தேவன். ஆனா இயேசு கிறிஸ்து அவர்களோடு பிறந்தாலும் ஆனால் இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். இன்றைக்கு அவருடைய ஆத்மா தாகத்தை சுமந்து கொண்டு போகிற நாமும் யோவான் நற்செய்தியில் இருக்கிற சமாரிய ஸ்ரீயை போல புறஜாதியா இருக்கலாம். நம்ம போற இடம் டிஃப்ரெண்டா இருக்கலாம். நம்ம போற இடம் உமன் ஈக்குவாலிட்டி இல்லாம இருக்கலாம். இந்த தேவன் வந்து உங்களுக்கு வெள்ளக்காரர் கொடுத்த தேவனான்னு சொல்லலாம். ஆனா நம்மளுடைய தேவன் எப்பேற்பட்ட தேவன்? அவர் சர்வத்திற்கும் மேலான தேவனா இருக்கார். அவர் ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனா இருக்கிறார். அவர் மகிமைக்கு பாத்திரமா இருக்கிறார். அவருடைய ஆத்மா தாகத்தில் பங்கெடுக்கிற நீங்களும் நானும் இதே போல இந்த 4 காரியங்களை போலவே எல்லா ஜாதிகளுக்கும் நற்செய்தி அறிவிக்கத்தக்கதாய் இந்த கசப்பு கலந்த காடியை குடித்து அவர் கொஞ்சம் பிசிக்கலா ஸ்ட்ரென்த் எடுத்துக்கிட்டு நம்ம கிட்ட சொல்ற ஒரே வார்த்தை, எனக்கு ஆத்மா தாகமா இருக்கு, என் ஊழியத்தை நீங்க எடுத்து செய்யுங்கன்னு சொல்லி இந்த 7 வார்த்தைகளை வாசிச்சுட்டு நம்ம முடிக்காம கர்த்தருடைய நற்செய்தியை எடுத்துட்டு நம்ம எங்க போறோமோ இன்றைக்கு நம்ம பண்ற பணியை போல இன்னும் அதே இயேசுவின் வருகை தாமதித்தால் நம் ஜீவத்தை சுவாசம் முடிகிற வரைக்கும் இந்த ஊழியத்தை நம்ம எடுத்து செய்வோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.